அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. பெரும்பாலும் சில விஷயங்கள் இறைவனுக்காகாது அப்படின்னு பெரியோர்கள் நமக்கு எடுத்துரைத்திருப்பார்கள். அதிலே குறிப்பாக பார்த்தா இறைவனுக்கு தீட்டு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. தீட்டு அப்படின்னாலே நம்ம மனம் செல்வது குழந்தை பிறப்பு அல்லது ஒரு இறப்பு நிகழ்ந்த இடம், ருதுவாகின்ற இடம், இந்த இடங்களை பற்றி மட்டும்தான் நாம் யோசிப்போம். அது மட்டும்தான் தீட்டா அப்படின்னு கேட்டால் உண்மையான தீட்டு அப்படிங்கிறது ரொம்பவே வித்தியாசமானது. உண்மையாக சொல்லப்போனால் அந்த தீட்டு தான் இருக்கக்கூடாது, அந்த தீட்டோடு இறைவனை நாம் வழிபடக்கூடாது அப்படிங்கிறது கொஞ்சம் மனம் ஏற்றுக்க மறுத்தாலும் அதுதான் உண்மையும் கூட. இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் இயற்கையிலே நிகழக்கூடிய இயல்பான நிகழ்வுகள். இது ஒரு புறம் இருந்தாலும் இதனினும் கடினமானது அப்படின்னு சொன்னோம்னா உண்மையாகவே இந்த தீட்டில் இருப்பவர்கள் கூட, இப்போ நம்ம குறிப்பிட்ட தீட்டு இருக்கிறவங்க கூட, பிறப்பு இறப்பு ருதுவான வீடு இந்த மாதிரி இருக்கவங்க கூட மனதால் இறைவனை பிரார்த்தித்து கொள்வார்கள். அவர்களுக்கு இறைவன் எப்பொழுதுமே பக்கபலமாக இருப்பார். ஏன்னா இது இயற்கை நிகழ்வு. பிறப்பு இறப்பு ருதுவாகிறதெல்லாம் இயற்கை நிகழ்வு. இது இறைவனின் கட்டளைப்படி நடப்பவை. அதனால் அது ஒன்றும் பெரிய தீட்டு இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்கான காரணம் அதை விட ஏற்படக்கூடாத ஒரு தீட்டு உண்டு. அதை பற்றி தான் நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும். இப்போ இறைவனை வழிபடணும் அப்படின்னு சொன்னோம்னா எந்த இடத்துலையும் சுத்தம் அப்படிங்கிறது முக்கியம். இந்த தீட்டு அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு கரைப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த உடலிலோ அல்லது மனதிலோ. இப்போ நம்ம சொல்ல வர்றதே இதுதான். இந்த மனதில் ஏற்படக்கூடிய கரை அப்படிங்கிறது உண்மையாகவே அது ஒரு பெரிய தீட்டாக அமைந்துவிடும். அந்த தீட்டுடன் தான் நம் இறைவனை வழிபடக்கூடாது. மனதில் எப்படி கரை ஏற்படும்? உடலில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு விதங்களில் கரை ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. மனதிலே கரை ஏற்படுகிறது அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கும். நம்முடைய எண்ணங்கள் சரியில்லாமல் இருப்பது தான் மனதிலே கரை ஏற்படுவதற்கு காரணம். ஒருவன் மனதிலே எண்ணங்கள் சரியில்லை என்றால் அது ஒரு தீட்டாக மாறும் கண்டிப்பாக. ஏன்னா இறைவனுக்கு ஆகாத விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த எண்ணம் சரியில்லாத தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. பிறர் மீது பொறாமை கொள்ளுதல், பிறர் மீது வஞ்சகமாக இருத்தல், பிறரை கவர வேண்டும் என்ற எண்ணம், இந்த மாதிரி தப்பான விஷயங்களாக நமக்கு என்னென்ன போதிக்கப்பட்டிருக்கிறதோ அது எல்லாம் ஒருமித்து ஒருவன் இருக்கின்றான் அப்படிங்கும் போதோ, அல்லது அதிலே ஒரு குணம் ரொம்ப ஓங்கி இருக்கிறது, அது பிறருக்கு இம்சையை தருகிறது, பிறருக்கு பிரச்சனையாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருகிறது அப்படின்னா அது உண்மையாகவே பெரிய தீட்டு. அதுக்கு காலமெல்லாம் கிடையாது. இத்தனை 6 மாதத்துக்கு இறைவனை வழிபடக்கூடாது, 1 வருஷத்துக்கு இறைவனை வழிபடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க வாழ்நாள் முழுவதும் இறைவனை நினைத்து கூட பார்க்க முடியாது. ஏன்னா எந்த ஒரு இடத்துல தெளிவான மனநிலை இருக்கிறதோ, ரொம்ப சுத்தமான மனசு இருக்கிறதோ அங்கே இறைவன் குடிகொண்டு இருப்பார், கோவில் கொண்டு இருப்பார். சொல்லப்போனால் இவங்க வழிபட்டாலும் வழிபடவிட்டாலும் அந்த மனதிலே குடிகொண்டு இருக்கின்ற இறைவன் அவர்களுக்கு வேண்டுவனவற்றை செய்து கொண்டே இருப்பார். எந்த இடம் அசுத்தமாகி விடுகிறதோ அந்த இடத்தில் இறைவன் இருப்பது இல்லை. அதே தான் நம்ம இப்போ சொல்கிறது. மனதிலே எழுகின்ற எண்ணங்கள் தவறான எண்ணங்களாக இருக்கும் பொழுது அது பொறாமையாக, போட்டியாக, வஞ்சனையாக, இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடாதோ அதன் வடிவாக ஒரு எண்ணங்கள் தொடர்ந்து தோன்றி கொண்டே இருக்கிறது. பிறரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம், தான் முன்னேற வேண்டும் என்பது வேற, பிறரை அழித்து நான் முன்னேற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தவறு இல்லையா? அந்த மாதிரி இன்னும் சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பணம் மட்டுமே வாழ்க்கை என்று வாழ்பவர்கள், இன்னும் சில விஷயங்கள் தன் உடலிலே ஏற்படுகின்ற உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்பவர்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது இது எல்லாம் தான் பெரிய தீட்டாக அமைந்துவிடும். எது நம்ம ஏற்கனவே சொன்ன உடலில் கொண்ட தீட்டு கூட இறைவனால் மன்னிக்கப்பட்டுவிடும். ஏன்னா அது இயற்கையின் நிகழ்வு. ஆனால் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டுமென்றால் உள்ள தூய்மையுடன் உண்மையான அந்த மனதுடன் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அதிலே ஏதேனும் பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் அந்த மனதிலே ஏற்படுகின்ற குழப்பத்தின் காரணமாக அல்லது மனதிலே ஏற்பட்ட சலனத்தின் காரணமாக அது தீட்டாக மாறுகிறது என்றால் அந்த தீட்டுடன் நீங்கள் இறைவனை வழிபட முடியாது. நினைத்தாலும் வழிபட முடியாது. ஏன்னா நினைக்கவே முடியாதல்லவா? ஒரு மனதிலே குற்ற உணர்ச்சி இருக்கிறது, காம உணர்ச்சி அதிகமாகின்றது, அதே போல் போட்டி அதிகமாகிறது, பொறாமை அதிகமாகிறது, வஞ்சனை அதிகமாகிறதுனா அந்த இடத்துல இறைவனை பற்றிய சிந்தனையே இருப்பதற்கில்லை. இறை சிந்தனை இருக்கிறது என்றால் அந்த இடத்துல நம்ம சொன்ன எந்த வினைகளும் நிகழப்போவதில்லை, அது ஏற்படவே ஏற்படாது.
ஆனால் அந்த மாதிரி எதுவுமே மேலோங்கி இருக்கிற இடத்துல இறைவனை பற்றி எண்ணங்கள் வராது. இறைவனை பற்றி எண்ணங்கள் வரவில்லை என்றாலே நீ தீட்டுடன் இருக்கின்றாய் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தீட்டுங்கிறது வந்துட்டு ஒரு ஏற்க முடியாத ஒரு வார்த்தை. சொல்லப்போனால் இன்றைக்கி அது தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள். அந்த மனதிலே ஏற்படுகின்ற சலனங்கள், அதன் காரணமாக என்னால் இறைவனை வழிபட முடியவில்லை என்றால்தான் அது தீட்டாக இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டால், இந்த ஒரு தீட்டு இல்லாமல் இருந்தால், மனதிலே வஞ்சனகம், போட்டி இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் இறைவனை முழு மனதுடன் வழிபடலாம். சில பேர்த்துக்கு இந்த ஆன்மீக அனுபவங்கள் கிடைத்துவிடும். செய்கின்ற பல முயற்சிகளின் காரணமாக ஆன்மீக அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைக்க பெற்றுவிடும், அல்லது தனக்குள் இருக்கின்ற அந்த தெய்வ சக்தியை உணர்ந்து கொள்வார்கள். உணர்ந்து கொண்டது சரி, அந்த அனுபவத்தை பெற்றது சரி, அதற்கப்புறமா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, அது பல பேர்த்துக்கு குழப்பத்தை உண்டாக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு செயலின் வாயிலாக ஒரு அனுபவம் கிடைக்கிறது அப்படிங்கும் போது அது மிகவும் அற்புதமாக இருக்கிறது அப்படிங்கும் போது முடிந்தளவு தொடர்ந்து அந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். உணர்தல் ஒரு முறை ஏற்படுகிறது அப்படின்னா அதை அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த அனுபவமானது சொல்லில் அடங்காததாக இருக்கும். மீண்டும் மீண்டும் நாம் முயற்சி செய்யும் பொழுது, பயிற்சி செய்யும் போது அந்த அனுபவம் நம்மளுக்கு திகட்டாத ஒரு இன்பத்தை கொடுப்பதாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அதை சரியான படி நம்ம முயற்சி செய்து மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்தல் அவசியம், ரொம்ப முக்கியம். இந்த அனுபவம் கிடைத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நமக்காக நேரம் அதிகமாக செலவிட வேண்டும். நமக்கு அப்படின்னா நம்முள் இருக்கக்கூடிய அந்த பெரும் ஜோதிக்காக நம்ம அதிகமான நேரத்தை செலவிட வேண்டும். நாம் யார் அப்படிங்கிற அந்த தேடுதல் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தான் நீங்கள் தீவிரப்படுத்த முடியும். இறைவனோட கருணை பார்வை கிடைத்து விட்டால் ஆன்மீக பாதையில் செல்ல ஆரம்பித்து விடுவோம். அதற்கப்புறம் நமக்காக நாம் நேரம் செலவிடும் போதுதான் நம்மை பற்றியும் நம்முள் ஒளிந்திருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றல் பற்றியும் இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அதே போல இன்னும் தீவிரப்படுத்துதல், நம்ம முயற்சியின் வாயிலாக இன்னும் தீவிரப்படுத்துதல். ஏன்னா நம்ம உணர்ந்து கொண்டது வெறும் ஆரம்பமாக இருந்திருக்கலாம். அதிலிருந்து இன்னும் மென்மேலும் நம்ம வளர வேண்டும், இன்னும் பெரிய அனுபவங்களை பெற வேண்டும் அப்படின்னா உங்களோட முயற்சிகளின் வாயிலாக உங்களது செயல்களை இன்னும் துரிதப்படுத்துங்கள். துரிதப்படுத்தும் போது கட்டாயமாக உங்களுக்கான வழிகள் தெளிவாக கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அதே போல் ஒத்த கருத்துடைய, ஒத்த சிந்தனையுடைய அந்த ஆன்மீக பெரியவர்களுடன் தொடர்பில் இருங்கள். அவர்கள் பேசுகின்ற பேச்சை கேட்கலாம், பாடுகின்ற பாடல்களை கேட்கலாம், அவர்களுடன் உரையாடலாம். ஏன்னா நம்ம மாற்று கருத்து உடையவர்களோடு வாதம் செய்து கொண்டிருப்பதால் நமக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை. மாறாக ஒத்த கருத்து உடையவர்களுடன் பேசும் பொழுதோ பழகும் பொழுதோ அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுதோ நமக்கான வழிகள் அங்கு கிடைக்க பெறலாம் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவு கிடைக்கிறது அப்படிங்கும் போது சுத்தமாகவே ஆன்மீக தேடலில் இல்லாதவர்கள் அல்லது முயற்சி செய்கிறார்கள் அப்படிங்கும் போது அவர்களுக்கான வழியை காட்டலாம். அது இன்னுமே சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும். நாம் முழுமை பெறவில்லை என்றாலுமே கூட அவர்களை கையை பிடித்து இந்த வழிக்கு வா அப்படின்னு கூப்பிட வரலுமாவது நாம் செய்வது மிகவும் உத்தமமான விஷயம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு அந்த ஒரு தெளிவு கிடைத்து விட்டது, ஆன்மீகத்தில் ஓரளவுக்கான தெளிவு உண்டாகி விட்டது அப்படிங்கும் போது பிறர் மீது அன்பு செலுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் அன்பின் வடிவமாக இருந்ததன் காரணமாகத்தான் உங்களுக்கு அந்த அனுபவமானது கிடைக்க பெற்றிருக்கும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. சாதாரணமாக எல்லாத்துக்கும் அந்த அனுபவம் கிடைக்க பெறுவதில்லை. யாரினுள்ளே அதிகமாக அன்பு ஊற்றெடுத்து வந்திருக்கிறதோ, இறைவன் மீது அலாதியான அன்பு கொண்டிருந்திருக்கிறார்களோ அப்பொழுதுதான் அவர்களுக்கு அந்த ஆன்மீக அனுபவம் கிடைக்கப்பெறுகிறது. மேலும் சக உயிரினங்களின் மீது அன்பு செலுத்துதல் அதன் பிறகு உள்ள கடமை. எல்லா உயிரிலும் இறைவனை காணுதல் அப்படிங்கிறது அதற்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். முடிந்த அளவுக்கு இங்கு நடக்கக்கூடிய நாடகத்திலிருந்து நாம் தனித்திருந்து அந்த நாடகத்தை வேடிக்கை பார்ப்பவராக இருக்க வேண்டும். அந்த ஆன்மீக அனுபவத்தை பெற்ற பிறகு அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் நண்பர்களே. கண்டிப்பாக இந்த பதிவு ஏதோ ஒரு சின்ன புரிதலை உங்களுக்கு உண்டாக்கியிருக்கும் என்று நம்புகின்றோம். உணர்ந்திருந்தால் ஒத்த கருத்துடையவர்களுடன் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.